வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேச போகிறது பங்குனி உத்திரத்தை பற்றி தான். இது ஒரு முக்கியமான ஆத்மீக நாளாக தமிழக கலாச்சாரத்தில் கொண்டாடப்படுது. இது முருக பக்தர்கள் மட்டுமில்லை, எல்லா தெய்வங்களையும் நம்புறவங்களுக்கும் முக்கியமான ஒரு நாள். பங்குனி என்பது தமிழ் கலண்டரில் கடைசி மாதம். அந்த மாதத்தில் உத்திரம் நட்சத்திரம் வர்ற நாள் தான் பங்குனி உத்திரம். இந்த வருடம் 2025 ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வருது இந்த பங்குனி உத்திரம். இந்த நாளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஏனென்றால் இதுதான் பல தெய்வங்களோட திருமண நாள் என நம்பப்படுது. முக்கியமாக முருகனும் வள்ளியும் இந்த நாளில் திருமணம் செய்துக்கிட்டாங்கன்னு நம்புகிறோம். வள்ளி ஒரு மானிட குணமுள்ள பெண், முருகனோ தெய்வீக சக்தி. அதனால் இந்த கல்யாணம் தெய்வம் மனிதம் சேர்ந்த ஒன்று. இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்கிறது என்னன்னா, தெய்வமும் மனிதமும் ஞானமும் அன்பும் ஒன்று சேரலாம் என்பதுதான். இந்த நாளில்தான் சிவபெருமானும் பார்வதியும், ராமனும் சீதையும், கிருஷ்ணனும் ருக்மிணியும் கல்யாணம் செய்துக்கிட்டாங்களாம். அதனால தான் இந்த நாள் திருக்கல்யாண நாள் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய நாள் எப்படி கடைபிடிக்கணும் என்று பார்ப்போம். காலையில் எழுந்தவுடனே குளிச்சிடுங்க. சுத்தமான மனதோட அன்றைய நாள் ஆரம்பிக்கணும். சிலர் விரதமாக இருப்பாங்க. சாப்பிடாமலும் எளிமையாக பால் பழம் மாதிரி எடுத்துக்கிறதும் வழக்கம். முருக பக்தர்கள் கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், முருகன் அஷ்டகம் போன்ற பாடல்களை சொல்லுவாங்க. வீட்டில் இருந்தாலும் கோவிலுக்கு போனாலும் முருகன் பூஜை செய்யலாம். சந்தனம், மஞ்சள், பன்னீர் பூ, வேர்கிழங்க வைத்து பூஜை பண்ணலாம். மாலை நேரத்தில் அகல் விளக்கேற்றி வள்ளி முருகனுக்கு திருமண அலங்காரம் செய்து அர்ச்சனையும் செய்யலாம். இந்த நாளோட ஆத்மீக மெசேஜ் என்னன்னா, ஒரு மனிதனோட வாழ்க்கையில் உண்மையான கல்யாணம் அப்படின்னா அது அன்பும் ஞானமும் சேர்ந்த சேர்க்கை தான். முருகனும் வள்ளியும் அந்த மெசேஜை நமக்கு சிம்போலிசமாக சொல்லுதாங்க. அகங்காரம் இல்லாமல் அன்போடவும் விசுவாசத்தோடையும் பக்தியோடையும் வாழணும். இந்த நாளில் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும் அன்வாண்டட் தாட்ஸ், கோபம், பொறாமை, பதட்டம் எல்லாமே நீக்கி சுத்தமான மனசில் முருகனை வைக்கணும். இந்த காலத்தில் முருக பக்தி மீண்டும் அதிகரிக்கிறது. இளம் தலைமுறையும் சோஷியல் மீடியா மூலமாக முருகனை வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இந்த பங்குனி உத்திரமும் ஒரு பக்தி மூமெண்ட் மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. நமக்குள்ளே இருக்கிற டிவைன் எனர்ஜியை இந்த நாளில் உணர முடியும். அதனால்தான் பங்குனி உத்திரம் மிகப்பெரிய ஒரு தினம். நீங்களும் இந்த பங்குனி உத்திர நாளை ஒரு புனித நாளாக வைத்து உங்கள் மனசை சுத்தமாக வச்சு முருகனை பக்தியோடு பிரார்த்தனை செய்யுங்க. அந்த அருள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒளி ஒழிய வைக்கும். வாழ்க முருகன் அருள், வாழ்க பக்தி.